சிங்கப்பெண் சிறப்பு படை இந்த மூவை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் சொல்லணும். இப்போ பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபா அதற்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 2500 சிங்கப்பெண் போலீஸை இதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. பல விஷயங்கள் அதிரடியாக செய்ய போகிறாரு அவர். போதைப் பொருள் கலாச்சாரம் இன்னைக்கு தோன்றல, மே 4ல இருந்து நடக்கல, இதுக்கு முன்னாடி இருந்ததோட இதுதான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து எங்கே ஆரம்பிக்குது, ஏன் தவிர்க்கப்படாமல் இருக்கு அப்படிங்கிற 2 கேள்விகள் தான். சென்னையில் முக்கியமான பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு மக்கள் போராடுறாங்க. காரணம் கரண்ட் கட் அப்படின்னு. ஆட்சி மாறினோன்னு இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறது தான் பெரிய சந்தேகமா இருக்கு. அப்போ இப்போ ஒரு 50 பேரை தூக்கி அடிங்க, நீங்கள் 50 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. வாரிகளை மூடினீங்கல்ல, இப்போ அவங்க ரேட்டை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து மக்கள் மனசில் விலை ஏறிடுச்சு, இவங்க நேர்மையாக நடந்ததனுடைய விளைவை பாருங்க அப்படின்லாம் பண்ணும் பொழுது மக்களுக்கு வந்து நேர்மையாக நடக்கிறதே தப்புங்கிறத. பட் இப்போ வந்து மாரிதாஸ் கைது பண்ண பிறகும் அதையே தான் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் வைக்கிற விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு நாகரிகம் இருக்கணும். அதை தவிர்த்துட்டு ரொம்ப வாடா போடா அவனே இவனே அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, யார் தரக்குறைவாக பேசுறாங்களோ அவங்கள மட்டும்தான் தூக்கியிருக்காங்க. இப்போ டிவிக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எப்படி இருக்கு? எக்ஸலண்டா இருக்கு. இப்போ வந்த அமைச்சர்கள்ல ரொம்ப சுறுசுறுப்பா அவங்க வேலையை ரொம்ப சிறப்பா பண்றதுல ரொம்ப முக்கியமானவர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதுல ரமேஷ் ஒருவரா இருக்காரு. இந்த கோயில் வாசல்ல பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து முதல்ல இவங்க ஒழிக்கணும். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு வலைபேச்சாளர் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சிங்கப்பெண் சிறப்பு படை ரொம்ப நாளாக வந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம். இவ்வளோ குறுகிய காலத்துக்குள்ளே நான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி முதல்ல விஜய் அவர்கள் நீங்கள் பேசினதை பார்த்தோம். இந்த மூவை எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப சந்தோஷமான ஒரு தருணம் தான் சொல்லணும். ஏன்னா நாடு முழுக்க பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி நம்ம நிறுத்த போகிறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி எல்லா மட்டத்துலேயுமே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் மிக முக்கியமான வாக்குறுதிங்கிறது பெண்கள் பாதுகாப்பு. அப்போ அவர் வந்தவுடனே என்ன பண்ணுறாரு, இந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படையை உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. ரொம்ப குறுகிய காலம். அப்போ அவர் சொல்கிற மாதிரி இந்த 1 மாதத்திற்குள் அவங்க வந்து பல முன்னேற்பாடுகளை பண்ணி, இப்போ பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 350 கோடி ரூபா அதற்கு மட்டுமே ஒதுக்கியிருக்காங்க. ஒரு 2500 சிங்கப்பெண் போலீஸை இதுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. எல்லாமே நியூலி அப்பாயிண்டட். ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் அதிரடியாக செய்ய போகிறார் அவர். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த 1 மாதங்கிறது ரொம்ப, அவர் சொன்ன மாதிரி ரொம்ப குறுகிய காலம்தான். அதற்குள் இவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க. இதனுடைய பலன்கள் என்னங்கிறத நம்ம விரைவில் பார்க்க போகிறோம். ஓகே. ஏன்னா இவ்வளவு நாட்கள் வந்து போதைப் பொருள் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த மேடையிலையுமே அதை தான் சொல்கிறாரு. இப்போ போதைப் பொருள் கலாச்சாரம் இன்னைக்கு தோன்றலை, மே 4ல இருந்து நடக்கலை, இதுக்கு முன்னாடி இருந்ததோட இதுதான் அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுலேயுமே திமுக குறை சொல்கிற மாதிரி இல்லையா? இல்லைங்க, இது குறை நிறைங்கிறதெல்லாம் தூக்கி ஓரமாக வைங்க. இது வந்து எங்கே ஆரம்பிக்குது, ஏன் தவிர்க்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிற 2 கேள்விகள் தான். இப்போ அவர் அரசியலுக்குள்ளே போகலைன்னு சொல்லிட்டாரு. அதை பற்றி நம்ம பேச வேண்டாம். அடுத்து என்ன செய்ய போகிறோமோ அதை பற்றி மட்டுமே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். பட் எல்லாமே இன்டர்லிங்க்குங்கிறத ஒரு பதிவு பண்ணுறாரு. இப்போ போதை பொருள் பழக்கத்தினால ஒருத்தன் வந்து அவன் அதை கன்சியூம் பண்ணும்போதே அவனுடைய எண்ணங்கள் தவறாக மாறுது. அதை எடுத்து தான் இந்த யூடிசிங்கில் வந்து முடியுது அது. ஓகே. ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஒன்றுத்துக்கு ஒன்று இன்டர்லிங்காக இருக்குது, இது 3த்தையுமே ஒரே நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதில் ஒன்றும் தவறு இல்லை. எது நோய் நாடி, நோய் முதல் நாடி தானே எப்போவுமே. கண்டிப்பாக. ஆனால் இதுக்கு முன்னாடியே காவல்துறை, பெண்கள் காவல்துறைன்னு இருக்காங்க, மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குது, நீதிமன்றங்கள் தனியாக அவங்களுக்கு இருக்குது. இப்போ மகிழா நீதிமன்றம் போனாலாம் குழந்தைகளுக்கான விஷயம் எல்லாமே இருக்குது. இது என்ன புதுசாக இருந்துட போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்கல்ல. இப்போ அதுக்கு என்ன? இல்லைங்க, கேள்வி கேட்பவர்களே என்ன வேணாலும் கேட்பாங்க. ஆனால் பயனாளிகள் பார்வையிலேருந்து தான் நீங்கள் முதல்ல பார்க்கணும். இப்போ இன்றைக்கே பல பெண்கள், இப்போ இந்த தொலைக்காட்சியில் நம்ம பார்த்தோம் இந்த லைவை, ஒரு பெரிய நம்பிக்கை வருது. இப்போ இதை பார்க்குற பெண்களுக்கு வந்து ஆஹா, நமக்குன்னு ஒரு படை ஒன்று இருக்குது, எப்போ நம்ம ஃபோன் பண்ணாலும் ஒரு சின்ன பஸ்ஸரை எழுதினா கூட அவங்க வந்து நிற்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குல்ல. அது வந்து ஒரு தனி துணிச்சலை கொடுக்கும் பெண்களுக்கு. அது ஒரு தனி துணிச்சலை கொடுக்கும். ஓகே. ஜெயலலிதா அம்மா காலத்தில் வந்து பெண்கள் பாதுகாப்பு எப்படி இருந்ததுங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப கவனமாக அதை பார்த்துக்கிட்டாங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே தவறான எண்ணங்களோடு பெண்களை அணுகிறவர்கள் கொஞ்சம் பயந்து போய் இருந்தாங்க. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டாலே போதும். நீங்கள் எல்லா நேரங்கள்லையும் போய் இந்த 2500 போய் நின்றுட முடியுமான்னா முடியாது. நமக்கு இருக்கிற மக்கள் தொகைக்கு முடியவே முடியாது. அப்போ நீங்கள் வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டா போதும். ஒரு பக்கம் பெண்களுக்கு நம்பிக்கை, இன்னொரு பக்கம் இந்த குற்றவாளிகளுக்கு எச்சரிக்கை. இது ரெண்டுமே ஒரே நேரத்தில் நடந்துருச்சுன்னா குற்றங்கள் தவிர்க்கப்படும். அவ்வளோதான். ஸோ அதைத்தான் இன்னைக்கு வந்து அவர் உருவாக்கி இருக்கிறாரு. ஒரு நல்ல முறையில் செயல்படுவோமேன்னு நம்புவோமே. கண்டிப்பாக. இன்னொரு பிரச்சனை பார்த்துருப்பீங்க, மடிப்பாக்கம், சென்னையில் முக்கியமான பல இடங்களில் வந்து இன்றைக்கி மக்கள் போராடுறாங்க. காரணம் கரண்ட்டு கட்டு அப்படின்னு. ஒரு பக்கம் வந்து மின்வெட்டுன்னு போராடுறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா ஃபியூஸ் கேரியரை வந்து யாரோ திருடிட்டு போகிறாங்க, அது சிசிடிவி காட்சி வழியாகனு அதையும் சொல்கிறாரு அமைச்சர். அப்போ அமைச்சர் திருடிட்டு போகிறாங்கன்றத சொல்கிறது தான் அமைச்சரா? அவர் வந்து கண்டுக்க மாட்டாரா, கவனிக்க மாட்டாரான்னு கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மின்வெட்டுக்கு காரணமே வந்து திமுக தான் அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சும் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக நமக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, திமுக ஆட்சியில் இருக்கிற அந்த இறுதி நாட்கள் வரைக்கும் எங்கள் பிரச்சனையுமே இல்லை. அது பாட்டை வந்து கரண்ட் எல்லாருமே கன்சியூம் பண்ணாங்க, நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. ஆட்சி மாறினோடனே இதெல்லாம் எப்படி நடக்குதுங்கிறது தான் பெரிய சந்தேகமாக இருக்குது. அப்போ மின்சார பற்றாக்குறைங்கிறது இங்கே இல்லை, கோளாறுகள் தான் இருக்குது. இந்த கோளாறுகள் எங்கிருந்து வருது, யார்கிட்ட வருது, யார் உருவாக்குறாங்க, இதுதான் முக்கியமான கேள்வியாக இருக்குது. இப்போ அமைச்சர் வந்து தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் மேலே தான் குற்றச்சாட்டை வைக்கிறாரு. பல இடங்களில் தூண்டி விடப்படுது, அதிகாரிகள் வேலை செய்கிறதில்ல, புகார் கொடுத்தா வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஆட்கள் வரமாட்டேங்கிறாங்க, அதிகாரிகள் சொன்னால் கூட கீழ்மட்டத்தில் இருப்பவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா ஒரு தொடர் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. இதற்கு ஒரே தீர்வு என்ன தெரியுமா? அரசு அதிரடியாக நடவடிக்கை இருக்கிறது. ஓகே, இப்போ ஒரு 50 பேரை தூக்கி அடிங்க, நீங்கள் 50 பேரை சஸ்பெண்ட் பண்ணுங்க. அடடா இவங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அதிகாரிகளை வந்துட்டுனாலே கீழே உள்ளவங்களும் அவங்கள கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நீ ஏன் போகலைன்னா நீ சஸ்பெண்ட் அப்படின்னு அதிகாரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாருன்னு வைங்களேன், கீழே இருக்கிற ஊழியர்கள் வந்து அடுத்த நிமிஷம் வந்து நின்று வேலை செஞ்சு தானே ஆகணும். அப்போ அந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு வலுவான ஆயுதத்தை கையில் எடுக்கணும். எல்லாருமே ரொம்ப மெத்தன போக்கில் தான் இருக்காங்க. அதுக்கு ஒருவேளை நாம் நினைச்சதுக்கு மாறாக ஒரு ரிசல்ட் வந்துருச்சுங்கிறது காரணமாக இருக்கா என்னன்னு தெரியல. அதே மாதிரி பல காணொளிகளை நம்ம பார்க்குறோம். அவன் பாட்டை வந்து அந்த சின்ன குட்டி டிரான்ஸ்ஃபார்மரை திறந்து ஒரு ஃபீஸை பிடிங்கி போடுறான். விதவிதமான ஆட்கள். இவ்வளவு நாட்கள் இது நடக்கலையா? ஏன் இப்போ நடந்ததே கிடையாது, இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக நடக்குது. பல காணொளிகளை அமைச்சரே வெளியிடுறாரு. அப்போ அங்கங்கே இருப்பவர்களை அது தூண்டி விடுறாங்க. திருடிட்டு போய் என்ன பண்ண போகிறோம்? அது எவ்வளோ காசு இருக்க போகுது? இல்லை, அது காசுங்கிறது கிடையாது. ஓகே, மக்களை டிஸ்டர்ப் பண்ணணும், திட்டமிட்டு. இடைத்தேர்தல் வருதுங்க, இந்த இடைத்தேர்தல் வருவதற்குள் மக்கள் மனநிலையை நீங்கள் மாற்றிட்டீங்கனாலே போதும். இடைத்தேர்தலில் வந்து 5 இடத்துல நிற்கிறாங்க, அதில் 2 இடத்துல தோத்தா கூட 3 இடத்துல தோத்தா கூட உங்களுக்கு மக்கள் மீது இருக்கிற நம்பிக்கை உங்கள்கிட்ட இல்லை. ஓகே, உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கையை அவங்க இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரபகண்டா பண்ணலாம். அப்போ நம்பிக்கை இழக்க வைப்பதற்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அதுதான் இங்கே நடக்குதுன்னு நமக்கு சந்தேகங்கள் வருது. அப்போ இப்போ பிடிபடுகிற ஆட்கள் இருக்காங்கல்ல, இப்போ கேமராவில் வந்து யார் திருநாங்கங்கிறது தெரியுது, சிசிடிவியை பிடிச்சி யாருன்னு பிடிச்சி கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குற தண்டனை மற்றவர்களுக்கு எச்சரிக்கையாக இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த அரசு இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். மொத்தத்தில் நான் சொல்லணும் என்னென்னா, இந்த அரசு மீது அதிகாரிகளுக்கும் பயம் இல்லை. அதிகாரிகளுக்கு எப்போ பயம் வருதோ அரசு மீது, அப்போ தான் அரசு இயந்திரம் சரியாக வேலை பார்க்கும். ஓகே, அப்போ பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இவங்க ஏதாவது பண்ணணும். கண்டிப்பாக. எப்படி ஜெயலலிதா அம்மா காலத்தில் வந்து அதிகாரிகள் பயந்து நின்னாங்களோ, அது இப்போ ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, இவங்க புதுசாக வந்திருக்கிறாங்க, ஒன்றுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க அதிகாரம் செலுத்துவதற்கே இன்னும் பல மாதங்கள் எடுத்துக்கும். அப்போ இவங்கெல்லாம் கிள்ளுக்கிறை தானே, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அதிகாரிகள் அணுகிறாங்க. ஸோ அதை முதல்ல தவிர்க்கணும்னா இவங்க அதிரடியாக ஏதாவது பண்ணி ஆகணும். ஓகே, மேயர் பிரியா அவர் நடந்துக்கிட்டதை பார்த்துருப்பீங்க. தாவேகா எம்எல்ஏ பல்லவி முன்னாடி அந்த மெழுகுவர்த்தி கொடுக்கும்போது இருந்த பிரச்சனையை பார்த்தோம். இப்போ நேற்று ஒரு மேயர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, விஜய் அவர்களுடைய புகைப்படம் இருக்கிறது கீழே நான் உட்காந்து ஒர்க் பண்ண மாட்டேன்னு ஒரு சோஃபாவில் உட்காந்து ஒர்க் பண்ணுறாரு. அப்போது இந்த உள்ளாட்சியில் இருக்கக்கூடிய அந்த மேயர்கள், அந்த அதிகாரிகள் யாருமே வந்து ஏற்றுக்கலை. நாங்கள் வந்து கலைஞர் ஐயாவை பார்ப்போம், முக ஸ்டாலின் ஐயாவை பார்ப்போம், அவங்க புகைப்படம் கீழே உட்காருவோம், வேலை செய்வோம், ஆனால் இது கீழே உட்காந்து வேலை செய்ய மாட்டோம். இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி பார்த்தாங்க? இன்னும் ஆட்சி மாறிடுச்சுங்கிற நம்பிக்கையே அவங்க அதான் கேட்குறேன். நம்ம பழைய ஆட்சியில் தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்போ மாறும்னு தெரியல. ஏன்னா மக்கள் தேர்ந்தெடுத்து வந்துட்டார் அவர். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ வந்துட்டார். அவர் தான் உங்களுக்கு முதல்வர். அப்போ மேயரே வந்து மதிக்கலைங்கும்போது மற்றவர்கள் எப்படி மதிப்பாங்க? அப்போ இவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படையான ஒரு பண்பு இல்லைங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மக்கள் கொடுக்குற தீர்ப்பு தான் அது. ஏன் சார் புகைப்படத்துக்கு கீழே உட்காந்து வேலை பார்க்க மாட்டேன்ற அளவுக்கு என்ன? அதுதான், அப்படி ஒரு வன்மம் எதுக்குன்னு நமக்கு புரியவே இல்லை.
ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. ஓகே, இவங்கெல்லாம் எப்படி மக்களுக்கு வந்து நேர்மையாக வேலை செய்வாங்கங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வருது. கண்டிப்பா. இப்போ அமைச்சர் டி.கே. பிரபு அவர்கள் நிறைய குவாரிகளை மூடினாரு. மூடும்போது சந்தோஷமா எல்லாரும் சொன்னாங்க, இவ்வளோ நாட்கள் நடந்த விஷயங்கள் நடந்திருக்கு, இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு, அதை மூடிட்டாருன்னு சந்தோஷப்பட்டாங்க. இப்போ பார்த்தா எம்சாண்ட் ரேட்டு, இப்போ கட்டுமான தொழில்களுக்கு ஏற்பட எல்லா பொருள் ரேட்டும் வந்து யாரும் எதிர்பார்க்க அளவுக்கு ஏறி இருக்கு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, அந்த கனிம வளங்களை இது பண்ண சொன்னீங்கல்ல, அங்கே நீங்கள் குவாரிகளை மூடினீங்கல்ல, இப்போ அவங்க ரேட்டை ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாங்க, நீங்கள் வந்து குற்றத்தை கண்டிக்கவே கூடாது. குற்றத்தை நீங்கள் வந்து கண்டிச்சிங்கன்னா எங்களுக்கான வாழ்வாதாரம் போகும் அப்படிங்கிற ஒரு வாதத்தையே நம்மளால் ஏற்றுக்க முடியல. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும்னு காத்துட்டே இருக்காங்க. ஓகே, ஒன்றும் இல்லை, சமையல் கேஸு வந்து ஏறுது, கடைகளுக்கு போடப்படுகிற கேஸ் சிலிண்டர் விலை ஏறுது. உடனடியாக 12 ரூபா இருக்கிற டீ வந்து 20 ரூபாய்க்கு போகுது. சில இடங்களில் 20 ரூபா, சில இடங்களில் 15 ரூபா, அப்படி விலை ஏறுது. இப்போ நாளைக்கே வந்து வளைகுடா போரெல்லாம் நின்று கேஸ் எல்லாம் ரொம்ப நம்ம நினச்ச மாதிரி வந்து விலையெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, டீ விலை குறையும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக குறையும். குறையவே குறையாது. ஒரு வாட்டி ஏற்றிட்டா அவ்வளோதான் அது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இது போன்ற சந்தர்ப்பங்களுக்காக காத்திருக்காங்க ஓகே, வியாபாரிகள். ஓகே, இப்படி ஒன்று நடக்குதுங்கும் போதே ஏதோ நேற்று ஒரு குவாரியை மூடினாரு, இன்றைக்கே எங்களுக்கு கிடைக்காம போயிருச்சுங்கிற ஒரு புரபகண்டா அவங்க பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மக்கள்கிட்ட ஒரு பீதியை கிளப்புறாங்க. ஸோ இதை எல்லாமே வந்து அரசு அந்த சம்மந்தப்பட்ட வியாபாரிகளை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசணும். என்ன பிரச்சனை உனக்கு? இப்போ நாங்கள் மூடினது சில குவாரிகளை தான், எல்லாத்தையும் ஒரே அடியாக மூடல. அப்போ அங்கிருந்து பெறப்பட்டது எவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ லாஸு, இது எல்லாத்தையுமே அரசு கூப்பிட்டு உடனடியாக அங்கே குவாரிகள் எல்லாமே மக்களுக்காக தான் வெட்டியிருக்காங்களா? அதையே ஃபஸ்ட்டு நமக்கு தெரியாது. அதை தான் பாருங்கள். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அரசும் இன்னும் கொஞ்சம் வேகமாக அதில் செயல்படணும். அவங்கள வந்து விலை ஏறுகிற வரைக்கும் நீங்கள் அனுமதிக்கக்கூடாது. அதை வந்து ப்ரெஸ் மீட் வச்சு அவங்க சொல்கிறாங்க. தொடர்ந்து வந்து மக்கள் மனசில் விலை ஏறிடுச்சு, விலை ஏறிடுச்சு, விலை ஏறிடுச்சு, இவங்க நேர்மையாக நடந்ததனுடைய விளைவை பாருங்கள் அப்படின்லாம் பண்ணும் பொழுது மக்களுக்கு வந்து நேர்மையாக நடக்கிறதே தப்புங்கிறத ஒரு எண்ணத்தை உருவாக்கிட்டே இருக்காங்க. இப்போ அவர் வந்து ரொம்ப தீர்மானமாக அதை செஞ்சிட்டு இருக்கிறார். எங்கெல்லாம் சட்டத்திற்கு விரோதமாக நீங்கள் ஒன்று பண்ணுறீங்களோ அதை நான் வந்து கடுமையாக நடவடிக்கை எடுப்பேங்கிறார். இத்தனை வருடங்களாக அது நடக்கவே இல்லை. யார் யாரோ பேசியிருக்காங்க, கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறதுன்னு பேசினவங்க எல்லாமே ஒரு முறை கூட இந்த குவாரிகள் முன்னாடி போய் உட்காந்ததில்லை. குவாரி முதலாளியை வேணால் ரகசியமாக தொடர்பு கொள்வாங்களே தவிர அந்த குவாரி முன்னாடி போய் இன்னும் போராட்டம்லாம் அவங்க பண்ணதே கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு அமைச்சர், ஒரு யங் பிளட்டு போய் வந்து அதிரடியாக சில வேலைகளை செய்கிறாருன்னா நீங்கள் ஒத்துழைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு என்ன விலை ஏற்றாமல் நாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சால் தான் இது நேர்மையான ஒரு வேலையாக நாளைக்கு மாறும். ஸோ இதையெல்லாம் விட்டுட்டு எப்படா அந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் உடனே வேலையேற்றலான்னு நினச்ச அதிகாரிகள் நடக்கும் பொழுது, அந்த வியாபாரிகள் நடக்கும் பொழுது உடனடியாக அதிகாரிகள் தலையிட்டு அவங்கள கூப்பிட்டு பேசணும். ஸோ அதெல்லாம் இவங்க பண்ணாங்களான்னு தெரியல, பண்ணணுங்கிறது நம்ம விருப்பம். கண்டிப்பாக. இப்போ யூடியூபர் மாரிதாஸ் கைது. இப்போ இதுக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் திமுகக்கு எதிராக யாராவது பேசினாலும் உடனே கைது பண்ணுவாங்க, அப்போ யாருக்குமே வந்து இங்கே சுதந்திரம் கிடையாதா அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. பட் இப்போ வந்து மாரிதாஸ் கைது பண்ண பிறகும் அதையே தான் சொல்கிறாங்க, இப்போ தாவேக ஆட்சியிலுமே இதான் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கைது? இல்லைங்க, நீங்கள் நியாயமான முறையில் உங்களுடைய வாதங்களை வைக்கணும், விமர்சனங்களை வைக்கணும். விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது. அது திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும். அப்போ நீங்கள் வைக்கிற விமர்சனத்தில் ஒரு நியாயம் இருக்கணும், ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு நாகரிகம் இருக்கணும். அதை தவிர்த்துட்டு ரொம்ப வாடா போடா அவனே இவனே அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ரொம்ப நமக்கே பல நேரங்களில் எரிச்சல வார்த்தைகள் பிரயோகம். வார்த்தைகள் திமுக பீரியட்லேயே அவர் அப்படி தான் பேசுவார். அப்போயே நமக்கு வந்து எப்படி திமுக அவரெல்லாம் பார்த்து வச்சு நமக்கு தோணும். நிறைய பேர் இங்கே விமர்சனம் பண்ணுறாங்கங்க. பல பேர் இங்கே உட்காந்து இதே தாவேக ஆட்சியை கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, திமுக ஆட்சியை விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எல்லாரையும் பிடிச்சி போட்டது இல்லையே. யார் தரக்குறைவாக பேசுகிறாங்களோ அவங்கள மட்டும்தான் தூக்கியிருக்காங்க, திமுக கவர்மெண்ட் ஆகட்டும் இப்போ வர்ற கவர்மெண்ட் ஆகட்டும். ஸோ அப்போ இன்னும் அந்த முக்தார் போன்றவர்கள்லாம் எப்படி இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னே நமக்கு தெரியும். தேடிட்டு இருக்க. ஏன்னா இவங்களெல்லாம் பத்திரிகையாளர்கள் லிஸ்ட்டில் வச்சு பேசுகிறாங்க பாருங்க, அதுதான் இன்னும் பெரிய கொடுமை. இப்போ இவங்களுக்கு ஆதரவாக சீமான் போன்றவர்கள்லாம் குரல் கொடுக்கறது நிஜமாவே வேதனையாக இருக்குது. நீங்கள் உள்ளபடியாக ஒரு பத்திரிகையாளர் மாட்டும் போது நீங்கள் குரல் கொடுங்க. திமுக அதிமுகவும் சேர்ந்தே குரல் கொடுக்குது மாதிரி. அதுதாங்க, இப்போ இவங்களெல்லாம் எப்படி நீங்கள் பத்திரிகையாளர் லிஸ்ட்டில் வைக்க முடியும்? ரொம்ப ஒரு குடும்பத்தை இழிவாக பேசுறது, அவன்னு பேசுறது, அவன்னு பேசுறது, ஒரு முதலமைச்சர்னு பார்க்காம அவன் இவன் பேசுறது, ஒரு தொழில்துறை அமைச்சர் ஒரு ஏஐல ஒரு புகைப்படத்தை உருவாக்கி இஷ்டத்துக்கு ஒரு கருத்தை அப்போ அவர் எப்படி நீங்கள் பத்திரிகையாளர் லிஸ்ட்டில் வைப்பீங்க? இன்னைக்கு பாருங்க, ஆதவ அர்ஜுனா வந்து போதை மருந்து கடத்தல் வழக்கில் அவர் பேர் இருக்குது அப்படின்ட்டாங்க. லீமாரோஸ் தம்பி வந்து அதில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க.
இப்போ அவர் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு, நானே கிடையாதுங்க, அது வேற ஒரு ஆள் அப்படின்னு. ஓகே. அப்போ இவ்வளோ நேரம் உட்காந்து பேசியிருக்கீங்க, ஊடகங்கள் அது ஒரு செய்தியாக கேரி இன்னைக்கு பண்ணிருக்காங்க. பெரிய பெரிய நாளிதழ்கள் அது ஒரு செய்தியாக போடுறாங்கங்க. அப்போ அவர் வந்து நான் கிடையாதுங்கும் போது நீங்கள்லாம் எங்கே போய் முகத்தை வச்சுப்பீங்க, நிரூபிக்க முடியலல்ல உங்களால். அப்போ இதே மாரிதாஸை எப்படி வந்து நீதிமன்றம் விடுவிக்குதுன்னு நமக்கு புரியல. இப்போ இவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச தண்டனை வரும்போது தான் நாளைக்கு ஒரு நாவடக்கம்ங்கிறதே வரும். கருத்து வந்து மாறுபட்டதாக இருக்கலாங்க, உங்கள் கருத்து எனக்கு பிடிக்காம இருக்கலாம், அதுக்காக உங்களை வந்து நாயை போய் எடுத்துட்டுறதுல என்ன நாகரிகம்? ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு கதை கட்டுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அசிங்கமா அருவருப்பாக இவங்க பேசுகிறதெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஒரு சின்ன நடவடிக்கைக்கு கூட இங்கே வாய்ப்பில்லாத சூழ்நிலைகள் அமையும் போது தான் ரொம்ப ஜனநாயக நாடாக இருக்கும்னு கூட நமக்கு தோணும். ஓகே. இப்போ தொழில்துறை அமைச்சர் அவங்கள பற்றி தான் வந்து அவ்வளோ பேசினாங்க. அவங்க ஒரு வீடியோ போடும்போது இவங்க என்ன ஸ்கூல் குழந்தை மாதிரி வந்து வீடியோ போட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஒரு 18,000 வந்து இங்கே பகிர்ந்துன ஒப்பந்தம் வந்திருக்கு. இப்போ தென்கொரியாவில் போயிட்டு ஹுண்டாயோட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க சீரிய முறையில் தான் போயிட்டு இருக்காங்களா? அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. மிக சரியாக அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு வதந்தியை கிளப்புறாங்க. இங்கேருந்து ஒரு நிறுவனம் வந்து ஆந்திராவுக்கு போகுது அப்படின்னா அது எந்த ஆட்சியில் போச்சுங்கிறது தானே இவங்க பார்க்கணும். நேற்று போன மாதிரி உடனே இவங்க வந்தோடனே மறுநாள் எல்லாரும் கிளம்பி ஓடிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு பேசுறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப அருவருப்பாக இருக்குது. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மையும் இப்போ இந்த தொழில்துறை அமைச்சர் மாதிரி உள்ளவங்க சொல்லணும் மக்கள்கிட்ட. ஏன்னா பொதுவாக சோசியல் மீடியாவில் பார்க்குறவங்களுக்கு என்னென்னா இவங்க போடுறது எல்லாமே உண்மைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தொழில்துறை அமைச்சராக இருக்கிறவங்க இது தவறுங்க, இப்படி ஒரு செய்தியை ஊடகங்கள் வந்து திட்டமிட்டு உருவாக்குறாங்க, அப்படிலாம் கிடையாது, இது போன ஆட்சியிலே போனது அப்படிங்கிறத தொழில்துறை அமைச்சர் சொல்லணும், அல்லது அமைச்சருக்கு கீழே இருக்கிற அதிகாரிகள் சொல்லணும். இப்போ அவங்களும் அமைதியாக இருக்காங்க. நமக்கு அதுதான் இவங்க ஹேண்டில் பண்ணுற விதத்தில் ஒரு சிக்கல் இருக்குது. தாவேக்கா நிர்வாகம் இருக்கு இல்லையா, இவங்க வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுவதில் ஒரு சிக்கல் இருக்குது. அதை அவங்க கொஞ்சம் சரி பண்ணணும். ஓகே. இப்போ டிவிக்கு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எல்லா கோயிலுக்கும் திடீர்னு போகிறது, திடீர்னு யாருக்கும் தெரியாமல் போயிட்டு நிற்கிறது, பேசுறது. பழனி கோயிலுக்கு போகிறாரு, இப்போ அங்கே போய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, பண்ணுறாரு, ஆன்லைனில் கொண்டு வரலாங்கிறாரு. அவர் நடவடிக்கைகள் எப்படி இருக்குது? எக்ஸலண்ட்டாக இருக்குது. இப்போ வந்த அமைச்சர்களில் ரொம்ப சுறுசுறுப்பாக அவங்க வேலையை ரொம்ப சிறப்பாக பண்ணுறதுல ரொம்ப முக்கியமானவர்கள் ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதில் ரமேஷ் ஒருவராக இருக்கார். அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அதாவது இந்த கோயில் வாசலில் மணிக்கணக்கில் நின்று அங்கே கையூட்டுகளை கொடுத்து உள்ளே போய், ஸோ இதெல்லாம் பார்க்குறாங்க. இதெல்லாம் அடிப்படை பிரச்சனைகளாக இருந்துச்சு, அடிப்படை பிரச்சனையாக இருக்குது. இப்போ இவர் வந்து அதெல்லாம் ரொம்ப க்ளீனாக சரி பண்ணும் பொழுது மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அடடா, ஒரு நல்ல அமைச்சர் பல வருஷம் கழிச்சு நமக்கு கிடைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வருது. அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லியிருக்காரு அவர். அந்த கோயில்கள் தொடர்பான நிறைய ஊழல்கள் ஆன்லைன்லேயே வந்துட்டு பண்ணிக்கலாம், அது எல்லாத்தையுமே நம்ம வெளிக்கொண்டு வருவோம்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஆன்லைன் டிக்கெட்டிங் கொண்டு வராரு, முக்கியமான கோயில்கள் எல்லாத்துலேயுமே கொண்டு வர போகிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் அவர் பண்ணுறாரு. அதோட நானும் இந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஓகே. என்னென்னா இந்த பல பெரிய கோயில்களில் ஒரு கார் பார்க்கிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. அதே மாதிரி கோயில்களை சுற்றி ஒரு 500 மீட்டருக்காவது கடைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். பக்தர்கள் நிம்மதியாக போயிட்டு வர்ற அளவுக்கான சூழ்நிலையை அரசு கிரியேட் பண்ணி தரணும். ஸோ அதெல்லாம் அவர் செய்வார். கோயிலுக்குள்ளே போடுங்கிறத வெளியில் அதிகமாக போடுங்கிறாங்க. ஆமாம், அது ஒன்று இருக்குது. அதேமாதிரி இந்த கோயில் வாசலில் பிச்சைக்காரர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதை வந்து முதல்ல இவங்க ஒழிக்கணும். அவங்களுக்கு ஒரு கலைஞர் காலத்தில் வாழ்வாதாரமாக வேறு விஷயங்கள் கூட பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், பிச்சைக்காரர் மறுவாழ்வு திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தார். அன்றைக்கி அது ஒர்க் அவுட் ஆகலை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. பட் இன்னைக்கு வந்து நீங்கள் வலுக்கட்டாயமாவது அதை செஞ்சால் செயல்படுத்தணும். ஏன்னா பக்தர்கள் கோயிலுக்கு நிம்மதியாக போயிட்டு வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இயலாதவர்கள், நிஜமாகவே வறுமையில் இருப்பவர்கள்ங்கிறவங்க வேறு, ஆனால் இதையே தொழிலாக செய்பவர்கள் நிறைய பேர். ஸோ இதெல்லாம் கூட ஒரு கருத்தில் எடுத்துக்கணும். ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். ரொம்ப நன்றி. நன்றி.